ஏதாவது ஒரு நல்ல நாள் வருது அப்படின்னா வந்து வீட்ல வந்து ப்ரிப்பரேஷன் வேலைலாம் செஞ்சு வைப்போம்ல, கிளீனிங் வேலை அந்த மாதிரி. அது மாரி தான் நானும் முன்னாடியே ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருவேன். சரி இதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிரணும் அப்படின்ட்டு. சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். இன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னு நெனச்சு நெனச்சே பார்த்தா, அந்த நாளுக்கு நாள் தான் எப்பயுமே நான் பண்ற மாதிரி இருக்கு. அது மாரி தான் நாளைக்கு வந்து மார்கழி 1 அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா அந்த பூஜை நடக்கிறது. அப்புறம் வந்து ஒரு இந்த கோலப்பொடிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் காய போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சு வச்சிருந்தேன். பார்த்தா நாளைக்கு மார்கழி நான் அந்த வேலையெல்லாம் பார்க்கவே இல்லையா. ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் வந்து பூஜை ஜாமான்லாம் கழுவி வச்சிருந்தேன். கொஞ்சம் காயட்டும் அப்படின்ட்டு அந்த படங்கள்லாம் தொடச்சு வச்சிருந்தேன். ஈவினிங்க்கு மேல ஒரு 7:00 மேல தான் பொட்டெல்லாம் வச்சுட்டு அது இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோலப்பொடி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி போன வருஷம் வாங்கினதே கொஞ்சம் இருந்துச்சு. இல்லாத கலரா பார்த்து ஒரு 7 கலர் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு லைட்டா காய வச்சு வச்சுட்டோம்னா, அந்த கலர் குடுக்குறப்ப வந்து திட்டு திட்டா இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். அதனால அது காய வைக்கலான்னு நெனச்சு வச்சிருந்தேன். வெயில் அடிச்சப்பலாம் தோணுச்சு. ஆனா மறந்துட்டேன் அதுக்கப்புறம். அதோட நைட்டு தான் காய வச்சுட்டா காலைல எந்திரிக்கிறப்ப காஞ்சிரும் அப்டின்ட்டு அதெல்லாமே காய வச்சாச்சு. அவ்வளோதான். ஓகே. பாய். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.